ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லியம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். காலையில் 5 மணிலேருந்து ஒரு 10 மணி வரையும் எடுத்த வீடியோஸ் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி கார்த்திகை 1. நான் வந்து முதல் நாளே வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சரி, காலைல எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காலைல வந்து எந்திரிக்கும் போதே வந்து மூடு வந்து மாறிடுச்சு. ஆனால் எந்திரிச்சிட்டேன் 2:30 மணி போலலாம் வந்து எந்திரிச்சிட்டேன்னா. ஆனால் வந்து ரொம்ப வந்து டயர்டாக இருந்துச்சு. அப்படி வந்து படுத்து உருண்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ 2 வீடியோஸ் வந்து எடிட் பண்ணேன்னா 5 மணி ஆச்சு. இதுக்கப்புறம் இருந்தால் வந்து சரி வராதுன்னு சொல்லிட்டு நான் வந்து 5 மணிக்கு மேலே வந்து எந்திரிச்சு என் ரொட்டீன் வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் எப்போயுமே இது நடக்குங்க. ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானும் வந்து அவர் எந்திரிக்காமலே வந்து நான் எந்திரிக்கவே மாட்டேன், நல்லா தூங்குவேன். ஆனால் ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் போயிட்டாங்க அப்படின்னா தூக்கமே வராது. பிள்ளைங்களையும் பார்த்துக்கணுமா, எனக்கு என்னமோ தெரியல, அவர் இல்லைன்னா தூக்கமே வராது. இன்றைக்குமே வந்து அவர் நைட் ஷிஃப்ட் தான் வந்து போயிருந்தார். நான் வந்து 4:30க்கே வந்து ஃபோன் பண்ணவும், என்ன வேலையை எந்திரிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆமாம், தூக்கம் வரல, எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா. சரி பரவாயில்ல, வெயிட் பண்ணு, வெளில யாரும் எந்திரிச்சிட்டாங்கன்னா அப்புறம் போய் வேலை பாரு, இல்லைன்னா வெளில போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானுமே ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி வெளில வந்து பார்த்தேன். பக்கத்துலலாம் வந்து ஆள்லாம் எந்திரிச்சிட்டாங்களா. அதனால தான் 5 மணிக்கு மேலே தான் வந்து வாசல்லாம் வந்து கூட்டி தெளிச்சிட்டு கோலம்லாம் வந்து போட்டு அப்படி வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வந்து இன்றைக்கி வந்து வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து பால் வந்து வாங்கலான்னு பார்த்தா கடை வந்து லேட்டாக தான் வந்து திறப்பாங்களாம். சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பாலை வந்து பால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா நான் எந்திரிச்சு அப்படின்னு வச்சுக்கலே, எங்கள் வீட்டு குட்டி வந்து என் பின்னாடியே வந்து எந்திரிச்சு வந்துடுவார். கரெக்டாக நானே வந்து வாசலில் வந்து தண்ணி தெளிச்சிட்டு இருந்தேன்னா வெற்றி எந்திரிச்சு வந்துட்டான். போய் தண்ணி தெளிச்சிட்டு இருக்கனால போய் பல்ல விளக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னான்னா, அதே மாதிரி வந்து அவன் வந்து பல்ல விளக்கிட்டு எனக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். அருணா வந்து 10 ரூபாய் எழுப்புனா தான் எந்திரிக்குமே, டக்குன்னு வந்து எந்திரிக்காது. ஆனால் வெற்றி அப்படி கிடையாது, எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு வரும்போது எனக்கு பணியாரம் செஞ்சு தரியா அப்படின்னு கேட்டானா, சரி நான் கதரப்பை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தானா. எங்கள் செட்டிநாடு ஸ்பெஷல்லாம் வந்து கதரப்பை வந்து நல்லா வந்து செய்வாங்க. எங்கள் அத்தை வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து செய்வாங்க. அதனால் வந்து அவன் கேட்டனால உள்ளே வந்தவனே வந்து ஊற வச்சுட்டு நைட்டு விளக்கியிருந்த பாத்திரம் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு, அப்படியே கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையும் வந்து விளக்கிட்டு அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவனே வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டான். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா தான் கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். 2014 கல்யாணம் ஆனிச்சு. அதுக்கப்புறம் வந்து வெற்றி வந்து பல்லெல்லாம் விளக்கிட்டு வந்துட்டாரா. அதனால் வந்து அவருக்கு வந்து முத்தை வந்து கொடுத்தேன். அப்புறம் வந்து கை கொடுத்து வந்து நம்ம வந்து பெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அவர் வந்து அடுத்த வேலையை வந்து பார்ப்பாரு. டெய்லியுமே டாப்லெட் போடுவானா, டாப்லெட்லாம் வந்து அவனே எடுத்து போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அதனால தான் கை கொடுத்து கலந்து வாழ்த்து வந்து சொன்னேன். அப்புறம் பால் போட தெரியான்னு சொன்னான். கொஞ்சம் தான் தம்பி பால் இருக்குன்னு சொன்னேன். எனக்கு போடுத்தா அப்படின்னு சொன்னான். சரி நான் அவனை கொண்டு போய் பாலை வந்து போட்டு கொடுத்துட்டு அடுத்து வந்து என்னுடைய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன்னா நிறைய பேர் வந்து சரியாயிருச்சா, நல்லா இருக்கானா தம்பின்னாங்க. இப்போ ரொம்ப நல்லாவே இருக்கான். தம்பிக்கு அதே மாதிரி எங்கே பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. வேலம்பாள் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பார்க்குறோமே. நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க மதுரையில் வேலம்பாள் எங்கே இருக்குன்னு. வேலம்பாள் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பார்க்குறோம். அதோட அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறக்கா செக் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்லாம் வந்து கடவுள் மாதிரி. அதுவும் இல்லாமல் ஒரு டாக்டர் இருக்காரு, ரொம்பவே வந்து நல்லவர். அவர் தான் வந்து இன்ன வரை வந்து தம்பி வந்து பாதுகாத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. நேற்று கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். தம்பியுமே வந்து அவர் சொன்னால் மட்டும் தான் எல்லாமே வந்து கேட்பானா. சாப்பிட மாட்டான், ஸ்கூலுக்கு போக மாட்டான் அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடலாம். சாப்பிட மாட்டானா, உனக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க, அவன் கேட்குறதெல்லாம் கொடுங்க அப்படின்னாங்க. இதுக்குன்னு ஒரேடியாக வந்து பணியாரத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. பணியாரம் செஞ்சு செஞ்சு நான் டயர்டாகிட்டேன். ஆனால் பணியாரம் சாப்பிட்டா அவன் டயர்டாகவே ஆகலை. இப்போ பணியாரம் தான் அவனோட ஃபேவரட்டே ஆயிடுச்சு. அப்படியே வந்து பால் வந்து போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் பால் இருந்துச்சா நானும் வந்து காஃபி வந்து போட்டுட்டு அப்படியே வந்து பாத்திரத்தெல்லாம் வந்து விளக்கிருந்தானா. அப்படியே மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனப்போ செவந்தி பூ வந்து மேலே வந்து வச்சுருந்தாங்க. அப்படி வந்து பார்த்துட்டு திறக்கணும் கீழே வந்துட்டு நானும் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். டைம் ஆயிரும்ல, அடுத்து வந்து சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் தான் வந்து வச்சுருந்தேன். பொங்கல் வச்சுட்டு சாம்பார் வச்சு இது கூடயே வந்து கந்தரப்பை வந்து செஞ்சுருந்தேன். அப்படி பாப்பாவுக்கு வந்து சாப்பாடும் வந்து வச்சுட்டு அப்படி நேற்று வச்சுருந்த மீன் குழம்பு ரசம்லாம் இருந்துச்சு. அந்த ரசத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை வந்து வச்சுட்டு அப்படியே வந்து கடகடன்னு வேலை எல்லாத்தையும் வந்து மெதுவாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக ஹஸ்பண்ட் வந்து 8 மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்களா. வந்தவொடனே சாப்பிட்லான்னு சொன்னோன்னே நான் வந்து வடை செய்யவான்னு கேட்டேன். இல்லை நீ எத்தனை தான் செய்வா, நான் வடை வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி வடையை வாங்கிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அவசரமாக செஞ்சேன். ஆனால் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொங்கல்லாம் ரொம்ப நாள் கழித்து பொங்கல் செய்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சாசி வீடியோவில் பார்த்து இந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. இது வாங்கி 2-3 வருஷங்க ஆச்சுங்க. நான் அதுக்கு வந்து கோட்டு மாதிரி இருக்கனால ஆசைப்பட்டு வாங்கினேன். ஆனால் வந்து எனக்கு வந்து புடவை வந்து ஒரு மாதிரியாக இருக்கனால வந்து போடாமையே வச்சுருந்தேன். இப்போ வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நானே வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் எங்கள் அந்த ட்ரெஸ்ஸு. அதனாலே வந்து விட மனசு வரல. அதனால் இப்போல்லாம் வந்து அடிக்கடி வந்து அதை வந்து வேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
6:30 மணி போல் ஒரே சவுண்டாக இருந்துச்சு வெளில வந்து பார்த்தோம் அப்படின்னா குரங்கு வந்துருச்சு. அந்த தடப்புடலாம் வந்து எல்லாத்தையும் வந்து போட்டு உருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி அது வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பருப்பு ஏற்றி விட்டு அப்படியே குழம்பு வந்து சிம்மில் வச்சு விட்டு தேங்காய் வந்து வாங்கி வச்சுருந்தேன்னா அந்த தேங்காய் வந்து இன்றைக்கி திருவி காலில் வெள்ளனையை வந்து உடச்சாச்சு. அது பெரிய தேங்காய் இருக்கவும் நிறையா இருக்கவும் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையோடையே வந்து எடுத்துகிட்டு பணியாரத்துக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து டப்பாவில் போட்டு அப்படியே வந்து ஸ்டோர் பண்ண வச்சுட்டேன். அப்படியே தண்ணி வந்து வந்துருச்சு, தண்ணி வடி வந்துச்சு. அப்படியே வந்து 7 மணி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தண்ணி வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி வந்து தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ 8 மணி கொஞ்சம் நேரம் ஆக வந்து வெயில் வந்து நல்லா வந்து சுள்ளி வந்து பட ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் துணி எல்லாம் வந்து போட்டு விட்டு அதுக்கப்புறம் வந்து பணியாரத்துக்கு மாவு ஊற வச்சுருந்தேன்னா அந்த பணியாரத்துக்கு மாவு வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு. அது எல்லாத்தையும் வந்து அரைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி வந்து மிக்சியிலே வந்து அரைச்சிடுவேன். அரிசி வந்து பச்சரிசி அந்த 1 டம்ளர் எடுத்தோம் அப்படின்னா 3/4 டம்ளர் பச்சரிசி, இது கூடயே வந்து 1/4 டம்ளர் உளுந்து, அது வந்து அப்படியே நல்லா ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வச்சா போதும். இது கூடயே 1/4 முடி தேங்காய், இது கூடயே வந்து 1/2 முடி வெல்லம், எல்லாமே வந்து மொத்தமாக வந்து அரைச்சிடணும். தண்ணி வந்து சேர்த்துடக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு கெட்டியாக இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கும். இந்த வெள்ளத்தில் வந்து மண்ணு வந்து இல்லை, அதனால் கலர் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு 2 ஏலக்காய் போட்டு இது கூடயே ஒரு 1/4 டம்ளர் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு அப்படியே வந்து கந்திரப்பை வந்து ஊற்றிட வேண்டியது தான். இது ஏற்கனவே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், வேணுங்கிறதுக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். பணியாரம் பக்கத்தில் நின்று பணியாரத்தை சாப்பிட்டு என் பையன் விட்டானே இன்றைக்கி. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தூக்கமே வந்துச்சு. என் கூடயே எத்தனை மணிக்கு வந்துச்சா 4:15 எந்திரிச்சாங்க. இந்தான்னு சொல்லிட்டு 8:45 தான் வேந்து கொஞ்சம் அசந்தானே அந்த பணியாரத்தை சாப்பிட்டு 1 டம்ளர் பாலும் அந்த பணியாரமும் சாப்பிட்டு அப்போ தான் அசந்தான். அதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் வந்து ஏற்றினேன். பாப்பாவை வந்து நான் ஊதுபத்தி காமிக்கிறது வச்சு சரி அதை வந்து பூஜை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கடை வந்து பொங்கலை வந்து தாளித்து விட்டு அப்படியே வந்து அதுக்கு லஞ்ச் பாக்ஸையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுவும் வந்து பொங்கல் வந்து சாப்பிட்டு போணுச்சு இன்றைக்கி. அப்படியே டிப்பு பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து ரெடி ஆகிருமா, ரெடி ஆகாது. நம்ம போகிற வரையும் வந்து கத்திக்கிட்டே இருக்கணும். அதை எடுத்துட்டியா, தண்ணி எடுத்துட்டியா, சாப்பாடு எடுத்துட்டியா அப்படின்னு. ஒரு நேரம்லாம் நல்லா கேட்குங்க, ஒரு நேரம் வந்து ஏன்டா இந்த பிள்ளை இப்படி பண்ணுது அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிரும். எல்லாமே வந்து பண்ணிவிட்டு அதுக்கே வந்து சாப்பாடை வந்து கொடுத்து அனுப்பியாச்சு. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, உங்கள்கிட்ட கொண்டு எப்படி தான் போடுவீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. இப்படி தாங்க போடுவேன். சும்மா தூக்கி அப்படியே லைட்டாக வந்து 2 கையை வச்சு 2 மஜாஸ் வந்து 2 பிஸ்ஸை கொடுப்பேன். கொடுத்துட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணிடுவேன். சுற்றிட்டு அப்படியே வந்து ஏற்பின் வந்து போட்டுருவேன். பேசாமல் அது பட்டக்க நிற்கும் நம்ம அவுக்கிற வரையும். தலை வந்து சாம்பு போட்டு தேய்ச்சி குளிச்சாலுமே தலை குளிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எண்ணெய் விழுற மாதிரி ஃபீலிங்காகவே இருக்கும். அது ஏனே எனக்கு தெரியலை. கொஞ்சம் கசகசன்னு இருந்தனால அப்படியே வந்து கொண்டே வந்து போட்டுட்டு அப்படியே வந்து என்னுடைய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த நேரத்துல வெற்றி எந்திரிச்சு வந்துட்டாரா, பால் கொடுத்தாரியான்னு கேட்டாரு. அவருக்கு வந்து ஒரு பால் வந்து போட்டு கொடுத்துட்டு அப்படியே மருந்தெல்லாம் வந்து கொடுத்தேன். இப்படி தான் என்னுடைய மார்னிங் பரபரப்பாக வந்து போயிட்டு இருந்துச்சு. வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.